ஷாம்பு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுற சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் ஹேர் ஃபால், ட்ரைனஸ், ஃப்ரிஸ் எல்லாத்துக்கும் மெயின் ரீசன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற ரொட்டீன் ரொம்ப சிம்பிள், ஆனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்கள் ஹேர் சாஃப்ட், ஸ்மூத், ஹெல்த்தியாக மாறும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது, அதுதான் கேம் சேஞ்சர். ஸ்டெப் 1, டீடாங்கிளிங். ரொம்ப முக்கியம், ஆனால் ரொம்ப பேர் இக்னோர் பண்ணுற ஸ்டெப் இது. குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரை ஹேரில் ஜென்டிலாக நம்ம கோம் பண்ணணும். ஏன்னா முடியல சிக்கு இருக்கும். டைரெக்டாக வாஷ் பண்ணால் அது பிரேக் ஆகும், ஹேர் ஃபால் அதிகமாகும். இம்பார்ட்டன்ட் டிப் என்னென்னா, வெட் ஹேரில் கோம் பண்ணக்கூடாது, ரஃப்டாக புல் பண்ணக்கூடாது. ஒயிட் டூத் கோம் யூஸ் பண்ணுங்கள். பாட்டமில் ஸ்டார்ட் பண்ணி மேலே மேலே வந்து ஸ்மூத்தாக டீடாங்கிள் பண்ணுங்கள். இது பண்ணினா வாஷ் டைமில் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்டெப் 2, ஆயிலிங். ஆயில் அப்ளை பண்ணலாமா இல்லை ஸ்கிப் பண்ணலாமா? ட்ரூத் என்னென்னா, எல்லாருக்கும் டெய்லி ஆயில் வேணும்னு இல்லை. ஆனால் வாஷ் பண்ணக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் மசாஜ் பண்ணால் ஹேருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். எஸ்பெஷலி ட்ரை ஹேர், ஃப்ரிஸி ஹேர் இருந்தால் மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம்? கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், கேஸ்டர் ஆயில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நான் இன்றைக்கி கோகோனட் ஆயிலை அப்ளை பண்ண போகிறேன். ப்ராப்பராக அப்ளை பண்ணுற மெத்தட் எப்படின்னா, ஆயிலை கொஞ்சம் வார்ம் பண்ணுங்கள், ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்து ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுங்கள், லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டிப், ஓவர் ஆயில் பண்ணக்கூடாது, ஃபுல் நைட் வச்சு வாஷ் பண்ணக்கூடாது. ஓவர் நைட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டு மறுநாள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா டேண்ட்ரஃப் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. 20 to 30 மினிட்ஸ் போதும். இப்படி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்களோட ஹேர் சாஃப்டாக வச்சுருக்கும். ஷாம்புவால் வர ட்ரைனஸை இது வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸ்டெப் 3, ப்ரீ வாஷ் ட்ரீட்மெண்ட். இதுதான் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கேர். டைம் இருந்தால் சிம்பிள் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஆப்ஷன் 1, ஆலோவேரா ஜெல் ப்ளஸ் கோகோனட் ஆயில். ஆப்ஷன் 2, கர்ட் ப்ளஸ் லிட்டில் ஆயில். ஆப்ஷன் 3, ஆனியன் ஜூஸ் லைட்டாக அப்ளை பண்ணணும். இன்றைக்கி நான் ஆனியன் ஜூஸ் அப்ளை பண்ணுறேன். ஆனியன் ஜூஸ் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதில் கோகோனட் ஆயில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். மற்ற ஹேர் பேக் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கேல்ப் அண்ட் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஆனியன் ஜூஸ் ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும், ஹேருக்கு அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ் அப்ளை பண்ணும்போது இதோட பெனிஃபிட்ஸ் என்னவாக இருக்கும்னா, ஹேர் ஸ்மூத் ஆகும், ஷைன் வரும், ஃப்ரிஸ் கண்ட்ரோல் ஆகும். பட் இம்பார்ட்டன்ட், சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் இருந்தால் பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். வீக்லி 1 or 2 times போதும். இது ரெகுலராக யூஸ் பண்ணால் உங்கள் ஹேர் கிராஜுவலாக ஸ்ட்ராங் ஆகும். ஸ்டெப் 4, வாட்டர் டெம்பரேச்சர். இது ரொம்ப பேர் மிஸ்டேக் பண்ணுற விஷயம். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணால் ஹேர் ட்ரை ஆகும், ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகும், ஹேர் ஃபால் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆல்வேஸ் லூக் வார்ம் வாட்டர் ஆர் நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வெறும் தண்ணி ஊற்றிட்டு அலசிக்கோங்க. ஏன்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே ரின்ஸ் பண்ணும்போது வந்துடும். ஷாம்புவை டேரெக்டாக தலையில் அப்ளை பண்ணக்கூடாது, இது ரொம்ப முக்கியம். ஸ்டெப் 5, ஷாம்பு ப்ரிப்பரேஷன். ஷாம்பு ப்ரிப்பரேஷன் எப்படின்னா, டேரெக்டாக ஷாம்புவை ஸ்கேலில் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப பெரிய மிஸ்டேக். கரெக்ட் மெத்தட் என்னென்னா, கொஞ்சம் ஷாம்பு எடுத்துகிட்டு தண்ணியில் டைல்யூட் பண்ணுங்கள், அப்புறம் அதை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டேரெக்டாக ஷாம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்கேல்பை ட்ரை பண்ணும். டைல்யூட் பண்ணினா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், டேமேஜ் கம்மியாகும். சிம்பிள் சேஞ்ச் தான், பட் பிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இப்போ காமன் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே சில மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். டைட்டாக ஹேரை டை வச்சுட்டு குளிக்கக்கூடாது. ஹெவி ஆயில் ஓவர்லோட் பண்ணக்கூடாது. டர்ட்டி கோம் யூஸ் பண்ணக்கூடாது. சீப்பை இந்த மாதிரி அழுக்காகவே யூஸ் பண்ணக்கூடாது. அடிக்கடி இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு சீப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் குளிக்கக்கூடாது. ஆமாங்க, ஸ்ட்ரெஸ் கூட ஹேர் ஃபாலுக்கு ஒரு ரீசன் தான். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, உங்கள் ஹேருக்கு டைம் கொடுங்க. ஹேர் கேர்னா பேஷண்ட் கேம். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தலை குளிக்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் டேஸில் தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் ஹேர் கேர் டிப்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சூப்பர் டிப்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் க்ளோயிங்.